வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு A2KTK சேனல். ஐ எம் டிகே தினேஷ் குமார். NIRF ரேங்கிங், நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் 2024. இந்த NIRF ரேங்கிங் வந்து யாரு பப்ளிஷ் பண்ண போறாங்க, தமிழ்நாட்டுல மொத்தம் டோட்டல் என்ட்ரிஸ் வந்து எவ்வளவு இருக்குது, அதுல எத்தனை காலேஜஸ் வந்து ரேங்கிங்ல வந்து இருக்கிறாங்க, இந்த ரேங்கிங் எந்த பெராமீட்டரை வச்சு கன்சிடர் பண்ண போறாங்க, நீங்க கவுன்சிலிங்ல வச்சிருக்கிற காலேஜ் இந்த ரேங்கிங்ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரேங்கிங் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜுக்குள்ள வரும்போது அந்த காலேஜ்ல கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, நல்ல ஃபேக்கல்டிஸ் எல்லாமே உள்ள இருக்கிறாங்க, ரிட்டென்ஷன் பீரியட், அதாவது வந்து ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றாங்க, அந்த காலேஜ்ல வந்துட்டு உடனே வேலையை விட்டு வெளியே ஓடுறது கிடையாது, நல்ல சம்பளம் தராங்க, அதனால நல்ல ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, நல்ல கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் படிச்சு நல்ல கிராஜுவேஷன் ஆகி போறாங்க. கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்குது. அதுக்கப்புறம் வெறும் சொல்லி கொடுத்து வேலைக்கு அனுப்புறது மட்டும் இல்லாத ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸும் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரியான நிறைய பெராமீட்டரை கன்சிடர் பண்ணி ஒரு ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இது வந்து 9வது வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்றது இந்த ரேங்கிங். ஓகேங்களா, இந்த ரேங்கிங்ல எவ்ரி இயர் வந்து தமிழ்நாட்டில் நிறைய காலேஜ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராகவே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து we would like to congrats all the institutions. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1463 என்ட்ரிஸ் வந்து வந்திருக்கு. இந்த 1463 என்னெல்லாம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ், அது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாதிரி இருக்கலாம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கலாம், கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கலாம், நம்ம மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், இது கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், இந்த மாதிரி எல்லா காலேஜுமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி கம்பல்சரி அப்படின்னு கிடையாது, பட் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த காலேஜுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு, அதுல ரேங்கிங் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அப்ளை பண்ணாத காலேஜ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், அதுதான் உண்மை. ஸோ அதனால அவங்க அப்ளை பண்ணாத இருக்கிறாங்க. மொத்தம் 1463 என்ட்ரிஸ் வந்திருக்கு. அதுல 309 என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ். ரியலி கிரேட். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து என்ட்ரி ஆகிருக்கிறாங்க. அதுல அவுட் ஆஃப் 391ல 61 காலேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் கிடைச்சிருக்கு. இது வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். எல்லா காலேஜுக்குமே நம்ம வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கணும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டாப் 200 காலேஜஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப் 100 ரேங்கிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது 101ல இருந்து 150 அப்படிங்கிறது ஒரு பேண்டா கன்சிடர் பண்ணிட்டாங்க. இந்த டாப் 100ல வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த காலேஜ் என்னென்ன ரேங்க் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதே டாப் 100 to 150 அப்படிங்கிறது ரேங்க் பேண்டா கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 151 to 200 பேண்டுன்னு சொல்லுவாங்க. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்ல 201ல இருந்து 300 டோட்டலா 100 காலேஜ் வந்து ஒரு பேண்டா கன்சிடர் பண்றாங்க. அதுல எந்தெந்த பேண்ட்ல எந்த காலேஜ் இருக்கு, நீங்க கவுன்சிலிங்ல எடுத்திருக்கிற காலேஜ் வந்து இந்த ரேங்கிங் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி கண்டிப்பா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கு, நீங்க அரியர் இல்லாத படிச்சீங்க அப்படின்னா. தமிழ்நாட்டுல வந்து டாப் 100 ரேங்கிங்ல எவ்ரி இயர் 9 வருஷமாவும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து IIT மெட்ராஸ். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா NIT திருச்சி வந்து பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்குது. VIT வெள்ளூர் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்குது. SRM யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் வந்து 13வது இடத்துல இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 14வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா 23வது பிளேஸ்ல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டி 36வது இடத்துல இருக்கிறாங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 38வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததா வந்து இந்த கவுன்சிலிங்லயே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா SSN காலேஜ், ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் வந்து 46வது இடத்துல இருக்கிறாங்க. அந்த காலேஜுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த ரேங்கிங்லயே நம்மளுக்கு தெரியுது. அடுத்து சவிதா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 53, சத்யபாமா யூனிவர்சிட்டி 66, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து 67வது இடத்துல இருக்கிறாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 100க்குள்ள இருந்தாங்க, இந்த வருஷம் 83வது பிளேஸ்ல இருக்கிறாங்க. அடுத்து வேல்டெக் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 86வது இடத்துல இருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி, SSN, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி, ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகேங்களா, சோ இந்த 1 2 3 4 காலேஜஸ் மட்டும்தான் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் இருக்கு. மீதி எல்லாமே யூனிவர்சிட்டிஸ் வந்து உள்ள இருக்கிறாங்க, ரேங்கிங்ல இருக்கிறாங்க. டாப் 100 ரேங்கிங் இந்தியா லெவல்ல. அடுத்தது 101ல இருந்து 150க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 14 காலேஜஸ் இருக்கு.
இதுல வந்து டாப் 100லயும் வந்து பாத்தீங்கன்னா 14 காலேஜஸ் வந்து தமிழ்நாடு காலேஜஸ். அதே மாதிரி ரேங்க் பேண்ட்ல 101ல இருந்து 150க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 50 காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த 50 காலேஜ்ல 14 காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ். இது எல்லாமே வந்து நம்ம கவுன்சிலிங்ல இருக்கிற மேக்ஸிமம் காலேஜ் எல்லாமே கவுன்சிலிங்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுல வந்து ரேங்கிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் காலேஜ் செகண்ட் ரேங்கிங் கிடையாது. இந்த பேண்ட், இந்த 50 காலேஜ் வந்து இந்த பேண்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஆல்போட்டி கார்டர்ல பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. IITDM காஞ்சிபுரம், காரணியா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை. நீங்க யாராவது கவுன்சிலிங்ல கொங்கு இன்ஜினியரிங் செகண்ட் ரவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரியலி குட். அடுத்தது KPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 101 to 150 பேண்ட்ல இருக்குது. அதுக்கப்புறம் மெப்கோ சிவகாசி, அதுக்கப்புறம் நேஷனல் ஃபுட் டெக்னாலஜி தஞ்சாவூர். அடுத்தது வந்து PSC ஐடெக். PSC உடைய செகண்ட் கேம்பஸ் வந்து இந்த வருஷம் 101 to 150 பேண்ட்ல இருக்கு. லாஸ்ட் இயரும் NIR ரேங்கிங்ல இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 100க்குள்ள இருந்தாங்க. இந்த வருஷம் அது வந்து கீழே போய் பர்ஃபார்மன்ஸ்ல கீழே போயிட்டு 101 to 150 பேண்டுக்குள்ள வந்திருக்காங்க. அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் செகண்ட் ரவுண்ட்ல மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வச்சிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சாய்ராமோ ராஜலட்சுமியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மெப்கோ, கொங்கு, KPR இந்த மாதிரியான காலேஜஸ்ல செகண்ட் ரவுண்ட்ல அலாட் ஆகுதுன்னா கன்ஃபார்மா நீங்க யோசிக்காத எடுக்கலாம். காரணம் என்னன்னா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னோவேஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா மீனிங். நெக்ஸ்ட் வந்து தியாகராஜர் மதுரை, சென்னை இன்ஸ்டிடியூட் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. இந்த 14 காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 101ல இருந்து 150 பேண்ட்ல இருக்கு. அடுத்தது 151ல இருந்து 200 இந்த பேண்ட்ல மொத்தம் 11 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, BS அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி, ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமபுரம், குமரகுருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து கீழே போயிட்டே இருக்கு. 100க்குள்ள இருந்தாங்க. அடுத்தது 101 to 150க்குள்ள வந்தாங்க. இப்போ 151 to 200 ரேங்கிங்ல வந்திருக்கிறாங்க. அதே கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா 151ல இருந்து 150 ரேங்க் பேண்ட்ல இருந்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாப் 100க்குள்ள லாஸ்ட் 2 இயரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோயில்பட்டி, RMK, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி RIT, அடுத்தது சோனா காலேஜ் சேலம், ஸ்ரீ கிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ், ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, ஸ்ரீபெரும்புதூர். இந்த 11 காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா 151 to 200 பேங்க்ல ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிறாங்க. நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஓகேங்களா. ஆல் இந்தியா லெவல்ல 151 200 பேண்ட் ரேங்கிங்ல இந்த 11 காலேஜஸ் இருக்கு. அடுத்தது ரேங்க் பேண்ட் 201ல இருந்து 300க்குள்ள 22 காலேஜஸ் இருக்கு. மொத்தம் அதுல 100 காலேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அதுல 22 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு, ஓகேங்களா. நீங்க இந்த காலேஜ்ல எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா ரியலி கிரேட். நல்ல காலேஜ் நீங்க சூஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுல யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் MGR யூனிவர்சிட்டி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இடையில எங்காட்டி சைட்ல கொடுத்துருக்கிற ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. எப்பவுமே வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈவன் 2016ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா NIR ரேங்கிங் அப்ரோச் பண்ணதுல இருந்தே NIR பேண்ட்ல வந்து உள்ள ட்ரை பண்ணி வந்துட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 101 to 150 பேண்ட்ல வச்சிருக்காங்க. அடுத்தது 201 300 பேண்ட்ல வந்து சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2 காலேஜுமே வந்து NIR ரேங்கிங் வச்சிருக்காங்க. உங்க கவுன்சிலிங்ல அந்த காலேஜ் இருக்குன்னா ரியலி கிரேட். அடுத்து EGS பிள்ளை ஆல்ரெடி வந்திருக்கிறாங்க. இந்த டைம் NIR ரேங்கிங் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து NIR ரேங்கிங்ல வந்திருக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி வந்து நல்ல ஃபேக்கல்டி ரிட்டன்ஷன் மெயின்டைன் பண்றாங்க. எந்த ஒரு ஃபேக் டேட்டாவும் கிடையாது. நீங்க யோசிக்காத ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ்ல கவுன்சிலிங்ல வச்சிருந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல நீங்க எடுக்கலாம். அடுத்து GCT கோயம்புத்தூர் இருக்கு, சென்ட் ஜோசப் சென்னை, இந்துஸ்தான் கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜஸ் செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல ஓடக்கூடிய சூப்பர் காலேஜ் நீங்க எடுக்கலாம். SNS ஃபர்ஸ்ட் கேம்பஸ் K ராமகிருஷ்ணா காலேஜ் அண்ட் K ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சமயபுரம் அண்ட் திருச்சிராப்பள்ளி. இந்த 2 கேம்பஸுமே வந்து சேம் மேனேஜ்மெண்ட் 201 to 300 பேண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ரியலி கிரேட். அடுத்து வந்து KSR வந்து NIR ரேங்கிங்ல வந்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல அதிகமா சாய்ஸஸ்ல மேல வச்ச காலேஜ் அப்படிங்கும் போது சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போவாங்க. அடுத்தது கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி KIT ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3ல அதிகமான ஸ்டூடெண்ட் வந்து எடுப்பாங்க. ரவுண்ட் 2லயே வந்து 70 to 80% முடிக்கிற அளவுக்கு இருக்கிற காலேஜ். இதுவும் வந்து NIR ரேங்கிங்ல 201 to 300ல வந்திருக்கு. கற்பகம் KCG சென்னை. அடுத்தது M குமாரசாமி கரூர், பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி காலேஜ். அடுத்தது PSNA RMK
ஆர்எம்டி, ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், இந்த 22 காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா 201ல இருந்து 300 பேண்ட்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை என்ன பேராமீட்டர் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதான் டீச்சிங், லேர்னிங் அண்ட் ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டிஸ், கிராஜுவேஷன் அவுட்கம், அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி அண்ட் பேர் பர்செப்ஷன்ஸ், இது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் இந்த காலேஜுக்கு வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க. இதோடைய டேட்டா மேக்ஸிமம் 99% வந்து அக்யூரேட்டா இருக்கு. இது யாரு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த வருஷத்துக்கான ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது 9வது வருஷம் அனௌன்ஸ் பண்ற ரேங்க். ஓகேங்களா? ஈவன் ஐஐடியில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வச்சு இந்த ரேங்கிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்த மாதிரியான ரேங்கிங்ல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், சாய்ராம் இன்ஸ்டியூட், இஜிஎஸ் பிள்ளை, ஜிசிடி கோயம்புத்தூர், இந்துஸ்தான், ராமகிருஷ்ணா, கேஎஸ்ஆர், சவிதா, அடுத்து கேஐடி, கற்பகம், கேசிஜி மாதிரியான காலேஜும் காம்பீட் பண்ணி இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் 300 லெவல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாப் 300 காலேஜஸ்ல வந்து வந்திருக்கு. ஸோ நீங்க யோசிக்காம உங்க கவுன்சிலிங்ல இந்த காலேஜஸ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாம் கவுன்சிலிங் இருக்கு அப்படின்னா நீங்க எடுக்கலாம். கண்டிப்பா ஒரு நல்ல காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ரவுண்டு 2ல வந்து நாளைக்கு அலாட்மெண்ட் வரப்போகுது அண்ட் ரவுண்ட் 3ல காலேஜ் எடுக்க போறீங்களோ அவங்க எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கிற காலேஜை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்க தாராளமா எடுக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாய்.